பெரிய இழப்புக்கு அப்புறம் பல இடர்பாடுகள தாண்டி நம்ம வந்து வெளியில வந்த உடனே, நம்ம முதல்ல பிளான் பண்ணது அந்த சமயத்துல ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம திருப்பதிக்கு போறதுக்கு தாங்க. காலையிலேயே கிளம்பி நாங்க திருப்பதிக்கு கிளம்பிட்டோம். அதாவது திருப்பதிக்கு வந்து நம்ம பெருமாள பார்க்கறதுக்கான பிளான் இல்ல அந்த சமயத்துல. அதுக்கு பதிலா வந்து திருப்பதில ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா, என் ஒய்ஃப் கூட ஒர்க் பண்ண ஒரு டீம்மேட்டு. சென்னை ஆஃபீஸ்ல அவர் ஒர்க் பண்ணாரு. ஆனா அவரோட சொந்த ஊர் வந்து திருப்பதி. தெலுங்கு ஃப்ரெண்டு தான் அவரு. பேர் வந்து மனோஜ்ன்னு சொல்லிட்டு. அவர பார்க்க தான் நாங்க வந்து இதுக்கப்புறம் ரெக்கவரி ஆன உடனே ஃபர்ஸ்ட்டு அப்போ பிளான் பண்ணி கிளம்பி போயிட்டுருக்கோம். அந்த சமயத்தில. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரு வந்து கல்யாணத்துக்காக இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா அவருங்க அதாவது ஒய்ஃப வந்து டீம்மேட்டா இருந்தா கூட அக்கான்னு சொல்லி கூப்பிடுவாரு. என்ன வந்து மாமான்னு சொல்லி உரிமையா கூப்பிடுவாருன்னு வச்சுக்கங்களேன். நானும் அப்படிதான் கூப்பிடுவேன். "என்ன மச்சான் எப்படி இருக்கீங்க? அப்புறம் சென்னைக்கு எப்போ வரீங்க? மாமா வீட்டுக்கு எப்போ வரீங்க?" இப்படி பேசுவோம். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கங்க. ஸோ அவரு வந்து கல்யாணம் வச்சிருந்தப்போ நம்மள வந்து இன்வைட் பண்ணாரு. நாங்களும் வந்துட்டு எங்க இருந்தாலும் வந்துர்றோம் மச்சான். நீ கவலையே படாத. உங்க மேரேஜுக்கு எங்க வச்சாலும் வந்துருவோம்ன்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு நாங்க பிளான் பண்ணது என்னன்னா, 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போணும்னு சொல்லிட்டு. ஆனா கன்சீவ் ஆனதுனால அந்த சமயத்துல, அப்போ நான் என்ன சொன்னேன்னா, "சரி நம்ம பிளான் பிக்கு போயிடலாம். நீ வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. நான் மட்டும் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறமா வந்து கல்யாணம் கிட்ட வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அபார்ஷன் ஆனதுனால, ஸோ 2 பேருமே போக முடியலங்க. பிளான் பியும் நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னு சொன்னோம். அதோட வீட்ல இருந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெக்கவரி ஐ மீன் அந்த சோகத்துல இருந்தெல்லாம் நம்ம வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்து வச்சுங்களேன். அதனால கல்யாணத்துக்கே போக முடியல. ஆனா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மீண்டு வந்த பிறகு ஒரு 1 மாசம் 1 1/2 மாசம் கழிச்சு முதல்ல பிளான் பண்ணது திருப்பதிக்கு போணும். அவரு போயிட்டு அவரையும் அவங்க ஒய்ஃபையும் போய் நம்ம மீட் பண்ணணுன்றதுக்காக தான். அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா நாங்க வந்து அவருக்கு வந்துட்டு அவர் கல்யாணத்துல போய் நாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா நாங்க போய் பார்த்தோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம கல்யாணத்துக்கு போக முடியலனா அதுவும் நம்ம விட்டுருவோம்ல. ஆனா இவர இவ்வளோ அவசியமா நாங்க வந்து அதுக்கப்புறமா வித்தின் 1 மந்த்லயே நாங்க வந்து திருப்பதி வரைக்கும் போய் பார்க்கறதுக்கான என்ன காரணம் அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்றேன். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ அங்க நாங்க சின்ன சின்னதா எப்படி பேசணுன்றத நான் மியூட் போடாம போடுறேன். கட்டி போடி ஒன்னும் ஆக மாட்டேன். அவருக்கு தெரியாது. நான் சொன்னேன். பாகு வந்து ஏமா யாரு இவங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துக்கிறேன் மச்சான். எல்லாமே உங்களை மீட் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து மெமரிக்காக. அதாவது எங்க அம்மாவோட அப்பா இருக்கார்ல, என் தாத்தா. ஒரே ஒண்ணு இல்ல, ரிலாக்ஸ் பாரு, சரியா? நோ டென்ஷன். அக்கா ஆக்சுவலா வந்து மார்னிங் வந்து திருப்பதி வரை போயிட்டு வாங்க. ஏன் மட்டன் குத்து வெங்காயம் சொல்லுவாங்க. ఏందో తనకలాడతాను, నాకు అర్థం కాదు. ఇటు చూడు కాలా ఇది ఇక్కడ మా అప్పుడు குத்து இல்லை குத்து. இப்போ வந்து நம்ம கல்யாணத்துக்கு போயிருந்தோம்னா கூட உண்மையாக சொல்லணும்னா நமக்கு வந்துட்டு செலவும் ரொம்ப கம்மி. இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்ம வந்து அவருக்கு வந்து பழம், அதுக்கப்புறமா ஸ்வீட்டு, பூ எல்லாமே வாங்கிட்டு போயிருப்போம். அதில் கிஃப்ட் இருந்திருக்கும். நீங்கள் சரியாக கவனிக்கலாம் நான் சொல்கிறேன். ஸோ கல்யாணத்துக்கு போயிருந்தால் நம்ம கிஃப்ட்டு மட்டும் கொடுத்துட்டு வந்திருப்போம். ஆனால் வீட்டில் அவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு நம்மள சொந்தக்கார மாதிரி வந்து ஒரு மரியாதை செய்யணுன்றதுக்காகவே தாம்பூலம் வச்சு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து கொடுத்தோம். இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ் முடிஞ்சவருக்கு போயிட்டு, அதுவும் கல்யாணத்துக்கு கூட இல்லை, கல்யாணம் முடிஞ்சு 1 மாதம் 1 1/2 மாதம் கழிச்சு இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம்? அதுவும் திருப்பதி வரைக்கும் இவரை பார்க்கணுன்றதுக்காக ஏன் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நான் வந்துட்டு நம்ம வள்ளுவருடைய ஒரு திருக்குறளை வந்து நான் வந்து ஞாபகப்படுத்தி அதன்படி வாழ்ந்துட்டும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த குறள் என்னென்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். காலத்தினார் செய்த உதவி சிறிதெனும் ஞாலத்தின் மான பெரியது அப்படி ஒரு குறள் இருக்குன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்.
தெரியும். ஸோ அதில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செஞ்ச உதவி வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அந்த நேரத்தை வச்சு கணக்கு பண்ணும்போது அது வந்து இந்த உலகத்தை விட ரொம்ப பெருசு. ஆனால் அந்த டைமுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அது சின்ன ஹெல்ப்பாக இருந்தால் கூட அப்படின்றத அந்த திருக்குறள் பிரகாரம் தாங்க நாங்கள் வந்து இவருக்கு வந்துட்டு இந்த மனோஜ்ன்ற சொல்லிட்டு ஆந்திராவில் இருக்கிற ஃப்ரெண்டை வந்து பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து டீசல் போட்டு போகிறதுக்கே ஒரு 4000 ரூபா கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். அதையும் தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லாமே பண்ணுறதுக்குலாம் நம்ம உண்மையிலுமே என்ன இது கணக்கு பார்க்கல. இப்போ நான் சொல்கிறேன், கணக்கே பார்க்காம தான் நம்ம அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம அவரை போய் பார்த்துட்டு வந்தோம் கல்யாணத்துக்கு அப்புறமா. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குற காரணம் வந்து ஒய்ஃப் ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து நைட் ஷிஃப்ட்டில் இருந்தாங்க. அவங்கள நிறுத்துறதுக்காக நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்களே, அவங்கள வேலையிலேருந்து நிறுத்திட்டு எப்படியாவது வந்து நம்ம வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு வருமானம் வரணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு டெம்போ ட்ராவல்ஸ் எடுத்து கம்பெனியில் ஐடி கம்பெனியில் அட்டாச் பண்ணி அதுலேருந்து வருமானம் வந்ததுன்னா ஒய்ஃபோட வருமானம் வந்து நம்ம வந்து ஈக்குவலாக வந்துடும். ஸோ இவங்க ஜாப் நின்றுட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து நம்ம வந்து பேபியை கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அந்த சமயத்தில் நமக்கு பெரிய லாஸ் ஆகிடுச்சு. சம்பாரித்த பணம் எல்லாமே வந்து வண்டியில் வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம். சேவிங்கே எதுவுமே இல்லை. அப்போது எல்லாம் தாண்டி கையை விட்டு டெம்போவும் போகிற சூழ்நிலை, நிறைய கடன் ஆகிடுச்சிங்க. 2 பேரும் வேலை செஞ்சே வந்து கடன் ஆகிடுச்சு. எங்களால் வந்து கடனை கட்ட முடியலன்னும் போது இவரோட கிரெடிட் கார்டு வந்து எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணார். மாம்ஸ், இந்த கிரெடிட் கார்டில் வந்து 50,000 ரூபா இருக்குது, நீங்கள் இந்த கார்டு வந்து ஸ்வைப் பண்ணி 50,000 எடுத்துக்குங்க, அடுத்த மாதம் பில் ஜென்ரேட் ஆகும்போது கரெக்டாக கட்டிடுங்க, அது மட்டும் எனக்கு போதும், வேறு ஒன்றும் வேணாம், என்னால் வேறு எதாவது ஹெல்ப் பண்ண முடியாது, இந்த கார்டில் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அடுத்த மாதம் பில்லு கட்டிடுங்க. நான் பில்லு கட்ட முடியாது, கண்டிப்பாக கார்டு தாங்க கொடுப்பாரு, அவர் பில்லு அவர் கட்ட முடியாதுல்ல. அதே மாதிரி நான் வந்து ஒரு மாதமும் அந்த கார்டு வந்து நான் யூஸ் பண்ணுவேன், அதோட பில்லு வந்து முன்னாடியே வந்து கட்டிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் நான் ஒரு கார்டை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ நெருக்கடியான சமயம், அவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு. அவ்வளோ என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியலாக யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு எங்கேயும் உண்மையை சொல்லணும்னா அந்த சமயத்தில் தாலி செயின்லாம் கூட வந்து நாங்கள் வந்து அடமானம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குடும்பம் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்டேன் ஒய்ஃப்க்குன்னு வச்சிங்களேன். ஆனால் அவ்வளோ நெருக்கடி, அந்த நெருக்கடியில் வந்து இவர் கொடுத்த அந்த கார்டு இருக்குல்ல, கிரெடிட் கார்டு, அது அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுச்சுங்க. நம்மளை வந்து கடங்கார் வந்து கேட்காத அளவுக்கு, நம்ம மானம் போகாத அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அதுதான் நான் இங்கே சொல்ல வந்தேன். ஸோ அது நடந்ததே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இல்லை வந்து 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ நம்ம அவருக்கான சந்தர்ப்பம் வரும்போது, கல்யாணம்னு வரும்போது, கல்யாணத்துக்கே நம்ம போகணும்னு நினச்சோம், முன்னாடியே கிஃப்ட் எடுத்து வச்சோம், பட் ஆனால் போக முடியல. அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக போயிட்டு மரியாதையோடு செய்யணும்னு சொல்லிட்டு தான் பழம், பூ, ஸ்வீட்டு அந்த கிஃப்ட்டோடு நம்ம போயிருந்தோம். ஸோ நான் அந்த கிஃப்ட்டும் கூட நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். வரமாட்டியா? ஓகே, என்ன சாமி இது? ஆமா, யசு எப்படி இருக்கு? தானா மச்சான், உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா கிட்ட காமி, அம்மா கிட்ட கேளு, அம்மா கிட்ட கேளு எப்படி இருக்குன்னு கேளு. ஆமாங்க, வெள்ளியில் வந்து நம்ம வந்து ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கிட்டு போனோம். என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு வந்து கொடுத்தோம். அவருக்கு பயங்கர ஹாப்பி. இவ்வளோ தூரம் வந்து போவாங்களா கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு வரலன்றதுக்காக இவ்வளோ தூரம் வந்து போவாங்களா, நம்மளை பார்க்கறதுக்காக சென்னையிலேருந்து கிளம்பி வந்து போவாங்கன்றதுலாம் அவருக்கு அவ்வளோ பூரிப்பு. அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். நமக்கும் உண்மையிலுமே நமக்கு சரியான ஒரு நேரம் வந்தது. நம்ம வந்து திருப்பி அவங்களுக்கு செய்கிறதுக்காக அப்படி தான் நம்ம இதை பார்த்தோம். இது வந்து செலவோ இல்லை வந்து வீண் விரயமோ அப்படி நம்ம பார்க்கவே இல்லைங்க. ஸோ நமக்கான நேரம் வரும்போது நம்ம கண்டிப்பாக அதை சரியாக செஞ்சிடணுன்றது என்னுடைய அபிப்பிராயம். நம்ம நல்லா இருக்கோம், இன்றைக்கி நம்மளால் செய்ய முடியுது. இன்றைக்கும் நமக்கு கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் அதை தாண்டி நமக்கு வந்து நம்மளால் செய்ய முடிகிற அளவுக்கு நம்ம இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட நீங்கள் இணைந்து சொல்லிவிட்டு நான் அன்பாக கேட்டுக்கிறேன். ஸோ நாமளும் அந்த சமயத்தில் சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம். தேங்க்யூ.